நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பாவ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம காப்பாத்திட்டாங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்டின்னா, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த ரவுடிங்க பண்ண ஒரு வேலையால வெண்பாவோட உயிருக்கே இப்ப பிரச்சனையா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம மல்லி வெண்பாவ சேஃபா கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா வெண்பாவோட உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுவும் இல்லாம ஃபிக்ஸ் வர ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெண்பாவுக்கு பயம் அதிகமா இருக்கு. அதே மாரி அங்க நடந்த விஷயங்கள், அதாவது அந்த ரவுடிங்க கடத்துனதுக்கு அப்புறமா நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்னுமே இப்போ நம்ம வெண்பாவோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு கனவுல கூட அதே வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மயக்க மருந்தெல்லாம் அவங்க ஓவர் டோஸ் கொடுத்ததுனால வெண்பாவோட உடல்நிலை இப்போ ரொம்பவே சீரியஸா இருக்கு. அதுவும் இல்லாம இது வெண்பாவோட உயிரியே காவு வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்றதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆனா வெண்பாவுக்கு மட்டும் எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா விஜய் மட்டும் இல்ல, மல்லியாலையும் அதை ஏத்துக்கவே முடியாது. அதே மாதிரி இப்போ வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு மல்லி மிகப்பெரிய ஒரு சாகசத்தை செஞ்சுட்டாங்க. அதுவும் இல்லாம இவ்வளவு சிம்பிளா நம்ம மல்லி வேலையை முடிச்சிட்டாங்களே. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் மாதிரி வேடம் போட்டு போய் கடைசியில அங்கிருந்து வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் உண்மையிலேயே நடந்துருச்சு, வெண்பாவை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில ஆப்ப இங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாம போயிடுச்சு. அதாவது வெண்பாவோட உயிருக்கு எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா விஜய் கண்டிப்பா உயிரை விட்டுருவாரு. இத்தனை நாள் அவர் பொறுமையா இருந்தாரு, வெண்பா காணாம போயுமே பொறுமையா இருந்தாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வெண்பா என்னைக்கா இருந்தாலும் கிடைச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா இப்ப போயிட்டு இருக்க நிலைமை உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சரி, அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேரும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி என்னதான் ஸ்கோர் பண்ணணும், அதாவது மல்லிய விஜய் கிட்ட போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் சரி. ஏன்னா விஜய் தெளிவா சொல்லிட்டாங்க, மல்லி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. ஏற்கனவே கடத்தல் நடந்துச்சு இல்லையா, அதுவும் இல்லாம அந்த ஏற்காடுல நானும் சேர்ந்துதானே வெண்பாவை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வெண்பா காணாம போறதுக்கும் இந்த மல்லி, நாகு இவங்க 2 பேரும் தானே அடிக்கடி தொலைக்கிறாங்க. இவங்க தொலைக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இவங்க தான் கடத்தி வச்சுக்கிட்டு டிராமா பண்றாங்க, இவங்க தான் கொண்டு போய் விற்க பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் இருந்துட்டு ரொம்ப கான்பிடென்டோட பதில சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த கான்பிடென்டோட அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவர் இல்ல நானும் அங்க இருந்தேன், எனக்கு மல்லிய பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொன்னாரு. இது சாதாரணமான ஒரு விஷயமாவே போக போகுது. ஏன்னா அடுத்ததா வெண்பாவுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ வெண்பா இருந்துட்டு விஜய் கிட்ட எல்லா விஷயத்தையும், அதாவது இந்த மாதிரி அங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, அந்த ரவுடிங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா விஜய்க்கு நல்லாவே புரிய வந்திருக்கும். ஆனா வெண்பா அந்த ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அந்த விஷயத்த பத்தி நீங்க கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது கடைசியில அதுவே மல்லிக்கு மிகப்பெரிய ஆப்பா அமைய போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே ஹாப்பியா ஒரே டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இப்போ நைட் கனவு வருது. அதாவது வெண்பா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்க மறுபடியும் கடத்துற மாதிரி அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே கனவா வருது. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வெண்பாவுக்கு உடனடியா பயங்கர அதிர்ச்சியோட பயங்கரமா கத்தி எந்திரிச்சவங்களுக்கு இப்போ ஃபிக்ஸும் வர ஆரம்பிச்சிருது. இது ஒரு டைம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல்ல நியூரோ சர்ஜனை பார்க்கணும், நியூரோ சர்ஜன் டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் மல்லி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நியூரோ சர்ஜன் வர்றதுக்கு முன்னாடியே வெண்பாவை கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வெண்பாவுக்கு முக்கியமா ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது வெண்பாவை காப்பாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நியூரோ சர்ஜன் பார்த்து வெண்பாவை குணமாக்கணும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அது நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ வெண்பாவுக்கு எதை பார்த்தாலுமே அதிர்ச்சி ஆயிடுது, எதை பார்த்தாலுமே வெண்பாவுக்கு அந்த ஃபிக்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமையில தான் இப்போ வெண்பா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாவுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வர்றது ரொம்ப பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு மல்லிய தூக்கி வச்சு கொண்டாடாம இருந்தாரு. அதாவது வெண்பாவை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெண்பாவை நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மல்லி, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாரு. ஆனா இப்போ வெண்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது இது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படி ஏன் அந்த பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா இப்போ நம்ம விஜய் வெண்பாவை கூட்டிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் மல்லி கூட்டிட்டு போய் கடைசியில மல்லி வெண்பாவை தொலைக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது மல்லியாலதான் வெண்பா தொலைஞ்சது. வெண்பாவை கூட்டிட்டு வந்தாலுமே கூட
இப்போ அங்க வந்து ஓவர் டோஸ் வந்து கொடுத்ததுனாலதான், இப்போ அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது மல்லிக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வர காரணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி கிட்ட மறுபடியும் சண்டை போடுறாங்க. அதாவது இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மல்லி வந்து வெண்பாவை கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது கூட பெருசே கிடையாது. இப்போ மல்லியாலதான் இந்த பிரச்சனையும் உண்டாயிருக்கு. வெண்பாவுக்கு எப்பயாச்சும் ஃபிக்ஸ் வரும். அது எப்பயாச்சும் வந்து கியூர் பண்ணிடலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்தினாலதான் அந்த ரவுடிங்க கடத்திட்டு போய் அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்ததுனாலதான் வெண்பாவுக்கு இப்ப அடிக்கடி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம உடல்ல வந்து பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து சொல்லி கோவமா இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துமே கூட வெண்பாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஃபிக்ஸ்ல நம்ம வெண்பாவோட உயிரே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வெண்பா வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவங்களும் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம வந்து இப்போ வெண்பா வந்து மயக்கம் போட்டு, அதாவது பிக்ஸ் வந்து மயக்கம் போட்டு அங்கேயே வந்து எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்லாம, ஏன் நாடி துடிப்பு கூட துடிக்காம அப்படியே வந்து சைலண்டா ஆக ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. அவ்வளவுதான் வெண்பாவை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய்ல இருந்து மல்லில இருந்து எல்லாருமே பயங்கரமா கதறி எழுறாங்க. வெண்பாவை வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.